தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. நெல்லையில் நீதிமன்ற வாசலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளனர். அதைத் தொடர்ந்து அண்மைச் செய்திகளாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளனர். தொடர்ந்து அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற வாசலில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மைச் செய்தியாக நெல்லையில் நீதிமன்ற வாசலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேரும் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளனர். நீதிமன்ற வாசலில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நெல்லையில் நீதிமன்ற வாசலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். நெல்லை மாவட்ட பாளையங்கோட்டை பகுதியில இருந்துட்டு வர்ற மாவட்ட நீதிமன்றம் எப்பவுமே பரபரப்பா காணப்படக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பொதுவாகவே காவலர்கள் மட்டுமல்லாது எப்பவுமே 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்க பாதுகாப்புல ஈடுபடுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள், குடும்ப நல நீதிமன்றம், அதே மாதிரி சிறார் நீதிமன்றம் எல்லாமே சுத்தி அதாவது கேம்பஸ்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள் இருக்கு. நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள், அதே மாதிரி நீதிபதிகள், போலீசார் புழங்கிட்டு இருக்கிற ஒரு ஏரியா, ஒரு பகுதிக்குள்ள இப்போ அதாவது அதுக்கு பக்கத்துல அடையாளம் தெரியாத 4 நபர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த ஒருவரை வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. வெட்டி கொலை செய்ததோட இல்லாம அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட சடலத்தை அங்கேயும் கிடக்கிற மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 பேரும் கார்ல ஏறி தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இது குறித்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பாளையங்கோட்டை போலீசார் தற்போது வழக்கு, அதாவது அது யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது அதிக அளவுல மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியில பட்டப்பகல்ல நீதிமன்றம் முன்பு ஒருத்தரை வெட்டி கொள்றது அப்படிங்கிறது இங்க கடும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. மாவட்டத்தோட உட்புற பகுதிகளில் நடைபெற்று வந்த கொலை இப்ப தற்போது மாநகர பகுதிகளில் நடைபெற துவங்கி இருக்குது. இது குறித்து பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இங்க போதிய அளவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில அடிக்கடி கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்டவை நடந்துட்டு ஒரு சூழ்நிலையில தற்போது பகிரங்கமா ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டு, அதாவது அதிக அளவுல போலீசார் நடமாட்டம் இருக்கிற பகுதியில ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது கடும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். தொடர்ந்து அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் வைத்து இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளதாக அண்மைச் செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளனர். தொடர்ந்து நீதிமன்ற வாசலில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் நீதிமன்ற வாசலில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் காரில் ஏறி தப்பியோடியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் நீதிமன்ற வாசலில் நிகழ்ந்த இந்த கொலை சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.